இர்ரெகுலர் பீரியட் என்னதான் பண்றது? உங்க பிரச்சனைகளை கட்டுப்படுத்த லயன் டேட் சிரப் தினமும் 2 ஸ்பூன். தேர்தல் நடைமுறை மீதான நம்பிக்கை கேள்விக்குறியாகிறது என்று ராகுல் காந்தி தெரிவித்திருக்கிறார். அடுத்த தேர்தல் ஆணையரை தேர்ந்தெடுப்பதற்கான குழுவின் கூட்டத்தில் நான் பிரதமர் மற்றும் HMக்கு ஒரு மறுப்பு குறிப்பை நான் சமர்ப்பித்தேன். அதில் நிர்வாக தலையீடு இல்லாத சுதந்திரமான தேர்தல் ஆணையத்தின் மிக அடிப்படையான அம்சம் தேர்தல் ஆணையர் மற்றும் தலைமை தேர்தல் ஆணையரை தேர்ந்தெடுக்கும் செயல்முறை என்று குறிப்பிட்டிருந்தேன். இந்நிலையில் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு விசாரணைக்கு வரவிருக்கும் நிலையில் அவசரமாக தேர்தல் ஆணையரை நியமனம் செய்வது ஏன் என்று ராகுல் காந்தி கேள்வி எழுப்பியிருக்கிறார். உச்சநீதிமன்ற உத்தரவை மீறி இந்திய தலைமை நீதிபதியை கமிட்டியில் இருந்து நீக்கியதன் மூலம் நமது தேர்தல் நடைமுறையின் நேர்மை குறித்த கோடிக்கணக்கான வாக்காளர்களின் கவலையை மோடி அரசு அதிகப்படுத்தியுள்ளது என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். பாபா சாஹேப் அம்பேத்கர் மற்றும் நமது தேசத்தின் ஸ்தாபக தலைவர்களின் கொள்கைகளை நிலைநிறுத்துவதும் அரசாங்கத்தை பொறுப்பேற்கச் செய்வதும் தனது கடமையாகும் என்று ராகுல் காந்தி அதில் குறிப்பிட்டிருக்கிறார். தனது எக்ஸ் சமூக வலைதள பக்கத்தில் தனது அறிக்கையை ராகுல் காந்தி வெளியிட்டிருக்கிறார். அதில் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் இருக்கும்போது அவசரமாக தேர்தல் ஆணையரை நியமனம் செய்தது ஏன் என்று கேள்வி எழுப்பியிருக்கிறார். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக டெல்லி தலைமைச் செய்தியாளர் கணபதி இணைந்திருக்கிறார். கணபதி, ராகுல் காந்தி என்ன கூறியிருக்கிறார் அவருடைய அறிக்கையின் வாயிலாக? உச்சநீதிமன்றத்திலே நாளை தேர்தல் ஆணையர்கள் மற்றும் தலைமை தேர்தல் ஆணையர் நியமனம் தொடர்பான வழக்கு விசாரணைக்கு வர உள்ளது. இந்நிலையில் நேற்று இரவிலே மத்திய அரசு புதிய தலைமை தேர்தல் ஆணையராக கியானேஷ் குமாருக்கு பதவி உயர்வு அளித்துள்ளது. அத்துடன் புதிய தேர்தல் ஆணையராக விவேக் ஜோஷி நியமிக்கப்பட்டிருக்கிறார். இந்த 2 நியமனங்களையும் இப்போது நடத்தக்கூடாது. உச்சநீதிமன்றத்திலே வழக்கு விசாரணைக்கு வந்து உச்சநீதிமன்றத்தின் கருத்துப்படி பின்னர் நடைபெற வேண்டும் என ராகுல் காந்தி கோரிக்கை வைத்திருந்தார். ஆனால் அந்த கோரிக்கையை மத்திய அரசு ஏற்கவில்லை. தலைமை தேர்தல் ஆணையர் மற்றும் தேர்தல் ஆணையர்கள் தேர்வுக்கான குழுவிலே பிரதமர் நரேந்திர மோடி, உள்துறை அமைச்சர் அமித்ஷா மற்றும் மக்களவை எதிர்க்கட்சி தலைவரான ராகுல் காந்தி ஆகிய 3 இருக்கிறார்கள். இதிலே ராகுல் காந்தி ஒருவருக்கு தான் மாற்று கருத்து இருக்கிறது. அரசு சார்பாக 2 நபர்கள் பிரதமர் மற்றும் உள்துறை அமைச்சர் இருப்பதால் அரசு சார்பாக என்ன முடிவு பரிசீலனைக்கு வருகிறதோ அந்த முடிவே எடுக்கப்படுகிறது. எதிர்க்கட்சி பிரதிநிதியாக உள்ள ராகுல் காந்தியின் குரல் அங்கு கேட்பதற்கு வாய்ப்பு இல்லாமல் போகிறது என்பது காங்கிரஸ் கட்சியின் வாதம். ஆகவேதான் அவர்கள் இந்த குழுவிலே உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி இடம்பெற வேண்டும் என விரும்புகிறார்கள். அப்போது அரசு சார்பாக 2 நபர்கள், அரசு சார்பற்ற 2 நபர்கள் என்று இருந்தால் நடுநிலையான முடிவுகள் எடுக்கப்படும் என்பது காங்கிரஸ் கட்சியின் வாதம். இந்த விவகாரத்திலே தேர்தல் ஆணையம் குறித்து பல்வேறு கேள்விகள் சமீப காலங்களிலே எழுந்து வருகின்றன. குறிப்பாக மகாராஷ்டிரா மாநில சட்டமன்ற தேர்தல் மற்றும் ஹரியானா மாநில சட்டமன்ற தேர்தல் ஆகியவை குறித்து காங்கிரஸ் மற்றும் எதிர்க்கட்சிகள் பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருக்கின்றன. தேர்தல் ஆணையம் நடுநிலையாக செயல்படுகிறதா என்ற கேள்வி மீண்டும் எழுப்பப்படுகிறது. இத்தகைய சூழ்நிலையிலே தேர்தல் ஆணையத்தின் நம்பிக்கைத்தன்மையை உறுதி செய்வதற்கு தேர்தல் ஆணையர் மற்றும் தலைமை தேர்தல் ஆணையர் உள்ளிட்டோர் நியாயமான முறையிலே தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும், அரசின் பிரதிநிதிகளாக இருக்கக்கூடாது என காங்கிரஸ் கட்சி வலியுறுத்தி வருகிறது. ஆகவேதான் இந்த நியமனங்களுக்கு கடுமையான எதிர்ப்பை தெரிவித்து நாளை உச்சநீதிமன்றத்திலே வழக்கு விசாரணைக்கு வரும்போது இது குறித்து உச்சநீதிமன்றத்திலும் வலியுறுத்த திட்டமிடப்பட்டுள்ளது. காங்கிரஸ் மற்றும் எதிர்க்கட்சிகள் தேர்தல் ஆணையம் நியாயமற்ற முறையிலே நடந்து கொள்கிறது, பாரபட்சமாக நடந்து கொள்கிறது என அடிக்கடி புகார் அளித்து வருகிறார்கள். அத்தகைய புகார்கள் இல்லாமல் நடுநிலைமையான சூழல் ஏற்படுவதற்கு நேர்மையான முறையிலே தலைமை தேர்தல் ஆணையர் மற்றும் தேர்தல் ஆணையர்கள் நியமிக்கப்பட வேண்டும் என்பது அவர்களுடைய கருத்தாக இருக்கிறது. ஓய்வு பெற்ற IAS அதிகாரிகள் இந்த பதவிக்கு தேர்ந்தெடுக்கப்படும் நிலையிலே அவர்கள் அரசு சார்பான நிலைப்பாடுகளை எடுக்கக்கூடாது என்பது காங்கிரஸ் கட்சியின் வலியுறுத்தல். ஆகவேதான் ராகுல் காந்தி இந்த அறிக்கை மூலம் 2 நியமனங்களுக்கும் கடும் எதிர்ப்பும் கண்டனமும் தெரிவித்திருக்கிறார். தளபதி கணபதி, முன்பாக தேர்தல் ஆணையரை நியமனம் செய்யும் குழுவில் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியும் ஒரு உறுப்பினராக இருந்தார். அது திருத்தி அமைக்கப்பட்டது எப்போது? அப்போதே அது திருத்தி அமைக்கப்பட்ட போதே எழுந்த எதிர்ப்பு குரல்கள் குறித்தும் பதிவு செய்யுங்க. நிச்சயமாக, அதாவது தேர்தல் ஆணையத்திலே முக்கியமான நியமனங்கள் எப்படி நடைபெற்று வந்தன? அரசு தன்னிச்சையாக இது தொடர்பான முடிவுகளை எடுத்து வந்தது.
தேர்தல் ஆணையர்களை அரசே ஓய்வு பெற்ற IAS அதிகாரிகள் அல்லது அரசு பணிகளிலிருந்து ஓய்வு பெற்றவர்களிலிருந்து தேர்ந்தெடுத்து நியமித்தது. பின்னர் அதிலேயே மூத்த தேர்தல் ஆணையர் தலைமை தேர்தல் ஆணையராக நியமிக்கப்பட்டு வருகிறார். அதே நடைமுறை பின்பற்றப்பட்டு வந்தது. இந்த சூழலில்தான் தலைமை தேர்தல் ஆணையர் மற்றும் தேர்தல் ஆணையர்கள் நியாயமான முறையிலே தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்பதற்காக வழக்கு தொடரப்பட்டது. அப்போது உச்சநீதிமன்றம் இப்படி நடைமுறையை அரசே கையாள்வது சரியாக இருக்காது, அதற்காக குழு அமைக்க வேண்டும், இதற்கான சட்டமும் தேவை என பரிந்துரை அளித்தது. இடைக்காலமாக நியமிக்கப்பட்ட குழுவிலே உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியும் இடம்பெற்றிருந்தார். ஆனால் நாடாளுமன்றத்திலே இதற்கான மசோதா கொண்டு வரப்பட்ட போது அதிலே உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதிக்கு இடம் இருக்கவில்லை. அந்த சமயத்திலேயே எதிர்க்கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்தன. அதே எதிர்ப்பு தான் தற்போதும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. நாளை உச்சநீதிமன்றத்திலும் தொடர இருக்கிறது. திலகவதி, விவரங்களுக்கு நன்றி கணபதி. இர்ரெகுலர் பீரியட் என்னதான் பண்றது? உங்க பிரச்சனைகளை கட்டுப்படுத்த லயன் டேட் சிரப் தினமும் 2 ஸ்பூன்.